இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குட்டி கலாட்டாலாம் நிறைய நடந்து போச்சு. இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அங்கிட்டு பிரச்சனை இங்கிட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை முத்து மூலமாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. மேலே அடிக்கிறதுக்கு, இந்த பக்கம் காலை மிதிக்கிறது, அதுக்கப்புறம் அவரை குடிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அசராமல் இருந்தவர் அப்பா அவமானப்படுத்துறது இவருக்கு தெரியாது. அண்ணாமலை அவமானப்படுத்துறது தெரிஞ்சால் இன்னும் இந்த சண்டை முன்னாடியே வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தெரியாமல் அவர் விட்ட வார்த்தைகள்லாம் எதையுமே அந்த வாசுதேவன் விட்ட வார்த்தைகள்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து எக்கச்சக்கம். இதெல்லாம் ஓப்பனாக அண்ணாமலை போட்டு உடைக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது நான் உள்ளே நுழைஞ்சோன்னா அவன் என்னென்ன பேசினான் தெரியுமா? அதாவது கோபுரம் குப்பமேடுன்னு நம்மளை சொன்னான். இன்னொரு தடவை பார்த்தா கஷ்டப்படுறவங்களுக்குலாம் மிச்ச காசு சாப்பாடு போடுறது இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ரோஹிணி வீட்டுக்கும் சேர்த்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த ரோஹிணி சேர்த்து அவமானப்படுத்தினான். இவ்வளோ வெக்கம் கெட்டத்தனமாக அங்கே இருக்கணுமா நான் யோசிச்சாலும் கூட ரவி ஓடி போய் கல்யாணம் பண்ணினாலும் நம்ம ரவி நம்ம சுற்றி நம்ம வீட்டு மருமகன் அமைதியாக இருந்தேன் நான். ஆனால் அதுக்கு பிறகு மீனாவை இவ்வளோ மோசமாக ஒரு திருடின்னு பட்டம் சுமத்தி அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தி தனியாக பேச வேண்டிய விஷயம் இது. 2 சம்மந்தி வீடு மட்டும் இருந்து கூட பேசி என்ன எதுன்னு கேட்டு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாரும் முன்னாடியும் கத்தி அவமானப்படுத்தி திருடி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பிச்சை எடுக்க வேண்டியதான அந்த பொழப்புக்கு நீயும் உன் புருஷனும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் திருடுறீங்களா அப்படின்னு எவ்வளோ பெரிய அக்யூசேஷனை கொடுத்ததுக்கு பிறகு முத்து எப்படி சும்மா இருப்பார்? அடித்தது தப்பே இல்லைங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இப்போ அண்ணாமலை சொல்லணும். அண்ணாமலை இப்போவும் அமைதியாக என்ன சொல்லுது, ரவி வராமல் இருக்கான்னு வருத்தப்படாமல் நடந்த விஷயங்களை தொகுத்து ஒன்று ஒன்றா என்ன நடந்துச்சுன்னு க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் சொன்னாலே தெரிஞ்சிடும் இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பண்ணாமல் இவர் இன்னும் அமைதியாக தான் இருக்கார். இன்னமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபயரை கொடுக்கல. ஆனால் இப்போ அடுத்து என்ன நடக்க போதுங்கும் போது தான் முத்து நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அண்ணாமலை நீ போயே தீரணும், அந்த வீட்டை நீ இருக்கக்கூடாது, நீ இருந்தால் ஸ்ருதியும் ரவி இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு பேசியே முடிவெடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளார மீனாவை சரி பண்ணிவிட்டு இப்போ முத்து சரி என்ன பிரச்சனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே தான் உள்ள நுழையும் போது தான் எங்கடா இந்த வீட்டுக்குள்ளே ஏண்டா வர, நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதா, வெளில போடா அயோக்கிய ராஸ்கல்ங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. திட்டிகிட்டு இருக்கும் பொழுது என்ன வேணால் நீங்கள் சொல்லிங்க, நான் கிளம்புறேன், என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு உடனே கிளம்புறோம். ஆனால் அண்ணாமலை என் அப்பாவும் என் கூட தான் வருவார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரும் ஆமான்றார். அது ஒரு பெரிய இடியாயிடுது விஜயாவுக்கு. அதனால் விட முடியாது கணவரை அப்படிங்கிறதுனால என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கடுப்போடு இருக்க. ஆனாலும் இவன் இருக்கக்கூடாது இங்கே அப்படின்னு குறியாக இருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை சேர்ந்து கிளம்பிட்டா பெட்டர். இவங்க 3 பேரும் கிளம்பி நாங்கள் வேறு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளில போனதுக்கு பிறகு ஐயோ வேணாம் விடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பி கெஞ்சி கூப்பாடு போட்டு எங்கள் வீட்டில் சேர்த்துட்டு இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்படி நீங்கள் இவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏற்கனவே அவமானம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வாசுதேவன் பண்ணதான் தப்பு, அவர் பண்ண தப்புக்கு இவன் திருப்பி ரியாக்ஷனை கொடுத்தான், அதுக்காக நீ இவனை மட்டும் குறை சொல்லாத அப்படிங்கிறத பேசணும் ஸ்ட்ராங்காக. அதுக்கு பிறகு ஸ்ருதியும் ரவியும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருக்கிறது, இல்லை வேறு மீனாவை கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கிறதுல ரோஹிணி ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா ஸ்ருதி கிடையாது, ஸ்ருதிக்கு தான் ஓவர் மரியாதைன்னாங்க. ஸ்ருதியை வீட்டை விட்டு போயாச்சு. இந்த பக்கம் பார்த்தா மீனாவுக்கு அடி மேலே அடி. இப்போ மீனா தான் ஸ்ருதியை துரத்தி விட்டாங்கிற மாதிரி ஆகிடுது. அதனால வேறு விஜயா பழிக்கு பழி வாங்கணுன்ட்டு அப்படியே கழுவி ஊற்றி முடிஞ்சு அந்த பூக்கடையும் காலி பண்ணு ஏதாவது பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் ரோஹிணி ஒரே குதூகலமாக இருக்க போகிறாங்க. இப்போதைக்கு எல்லா விஷயத்தையும் தப்பிச்சிட்டு வந்துட்டு. ஆனால் இவங்க அப்பா ஏன் வரலங்கிறத விஜயா ஞாபகத்தில் வச்சு கேட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா